சமைக்கவே சோம்பேறித்தனமாக இருக்கா, ஆனால் டேஸ்டியாக சாப்பிடணும் போல இருக்கா, இந்த ரெசிபி உங்களுக்காக தான். பேச்சுலர்ஸ் உங்களுக்காக தான். இது மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நிமேஸ் உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் இருந்தால் போதும், இந்த டிஷ்ஷு ஈஸியாக குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி சிக்கன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கின பிறகு 2 காஞ்ச மிளகாயை கட் பண்ணி அதுவும் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு கழுவி வச்சுருக்க சிக்கனையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சிக்கன்லேருந்தே இப்போ தண்ணி பிரிஞ்சு வரும் நமக்கு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சிக்கனுக்கு ஜூஸி கொடுக்க போகிறதே இந்த தண்ணி தான். அதுக்கப்புறம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா எவ்வளோ தண்ணி இதில் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, இது சிக்கனாக இருந்து வந்த தண்ணி தான். அப்புறம் நம்ம 1.5 ஸ்பூன் மிளகுத்தூளையும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்த பிறகு இப்போ மிளகுத்தூள் சிக்கனோட கோட்டாவதுக்காக லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுக்கிறேன். தெளித்து விட்டுட்டு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் பெப்பர் சுக்கா ரெடி ஆயிரும். இது ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். நான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நெக்ஸ்ட் Thursday பார்ப்போம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். பாய்.